Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 2ஓட எக்ஸசைஸ் 2.2 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 2.3 எதை பேஸ் பண்ணி அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு எக்ஸாம்பிளில் எந்த கொஸ்டினும் இல்லை, ஒன்லி we are having எக்ஸசைஸ் கொஸ்டின். ஓகே ரைட். ஸோ 2.3 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா செக்ஷனும் ஆக்சுவலி 2.3 தான், பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஆல்ரெடி நம்ம அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் காம்ப்ளெக்ஸில். இதில் வந்து அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது இசட் பவர் எம் இன்ட்டு இசட் பவர் என் இருக்குன்னா இசட் பவர் எம் ப்ளஸ் என் யூஸ்வலி நம்ம பண்ணுறது தான். எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பி. சிமிலர்லி எக்ஸ் பவர் ஏ பை எக்ஸ் பவர் பி அப்படின்னு இருந்ததுன்னா இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. த சேம் ஃபார்மட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்சோ. ஓகே, அடுத்தது when z is not equal to 0, பிகாஸ் இங்கே டினாமினேட்டரில் z இருக்கிறதுனால அதை 0 நம்ம பேச முடியாது. அண்ட் அதே தான் எக்ஸ் பவர் ஏ பவர் பி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு பி. த சேம் திங் இஸ் ஃபார் இசட் ஆல்சோ. அதே மாதிரி z1 இன்ட்டு z2 பவர் எம் வந்து z1 பவர் எம் இன்ட்டு z2 பவர் எம், இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அப்படிங்கிறது தான் இந்த பேசிக்காக இருக்க 4 ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எக்ஸசைஸ் 2.3 என்ன அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை. ஸோ எக்ஸசைஸ் 2.3 ஃபஸ்ட்டு z1 கொடுத்துட்டாங்க, z2 கொடுத்துட்டாங்க, z3 கொடுத்துட்டு ஷோ தட் z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு திஸ் அண்ட் செகண்ட் ஒன் z1 z2 இன்ட்டு z3 ஈக்குவல் டு திஸ். அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி இது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன்லையும் சரி மல்டிப்ளிகேஷன்லையும் சரி இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கிவன் என்ன, z1 1 மைனஸ் 3i, z2 வந்து மைனஸ் 4i, z3 வந்து 5. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண வேண்டியது z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 ஈக்குவல் டு z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. அதாவது ஃபஸ்ட்டு நான் இந்த லெஃப்ட் சைடில் இது ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் z3 which is same at this அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ கன்சிடர் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3. ஸோ அப்போ z1ஓட வேல்யூ 1 மைனஸ் 3i ப்ளஸ் z2ஓட ஆன்சர் மைனஸ் 4i ப்ளஸ் z3 வந்து நம்மளுக்கு 5ன்னு எடுத்துருக்கோம். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் என்ன, 1 மைனஸ் 3i மைனஸ் 4i ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7i. ஸோ 1 மைனஸ் 7i ப்ளஸ் 5ன்னு இருக்குது. ஸோ 5 ப்ளஸ் 1 இஸ் 6. ஸோ ஃபைனலி we are having 6 மைனஸ் 7i. சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கிறதுக்கு z1 ப்ளஸ் z1 ப்ளஸ் z2. ஓகே, ஸோ இது தனியாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் z1 அது கூட. ஸோ திஸ் இஸ் யுவர் z1 ப்ளஸ் z2ஓட வேல்யூ மைனஸ் 4i, z3 வேல்யூ ப்ளஸ் 5, அவ்வளோதான். ஸோ இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணால் என்ன, 1 ப்ளஸ் 5 6 மைனஸ் 3 மைனஸ் 4 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 7i. ஸோ இதுவும் 6 மைனஸ் 7i, இதுவும் 6 மைனஸ் 7i. therefore left hand side is equal to right hand side. அப்போ left hand side or right hand side equal, what is your left hand side, z1 plus z2 into z3 plus z1 plus z2 plus z3, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ hence proved the result 1, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1. ஓகே, தென் செகண்ட் ஒன் என்ன, அதே மல்டிப்ளிகேஷனில் பண்ணோம். இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், z1 z2 இன்ட்டு z3, அதே மாதிரி z1 இன்ட்டு z2 z3. ஓகே, ஃபஸ்ட்டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது. ஸோ அப்போ கன்சிடர் தி left hand side first. So z1 into z2 into z3. So அப்போ z1 ஓட வேல்யூ 1 minus 3i into minus 4i multiply with 5. So that is your left hand side. So அப்போ 1 into minus 4i minus 4i minus into minus become plus 3 4s are 12 I into I square into 5. அடுத்தது minus 4i minus 12. Why it is minus 12, because நமக்கு தெரியும் I square ஓட வேல்யூ என்ன, minus 1. ஸோ இந்த 5 இருக்குது. திரும்ப இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 5s are minus 20i, 5 into 12 வந்து 60 minus 60. That is the left hand side answer. Similarly right hand side is z1 into z2 into z3. ஸோ அப்போ z1 ஓட ஆன்சர் 1 minus 3i. ஸோ அது அப்படியே இருக்குது. அண்ட் வாட் இஸ் யுவர் z3, ஸோ சாரி z2 minus 4i into z3 is 5. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 20i. ஸோ 1 minus 3i into minus 20i. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 20i, minus into minus become plus 3 20s are 60, I into I வந்து I square. ஸோ அப்போ I square ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், minus 1. ஸோ அதை அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ 60 into minus 1 is minus 60 minus 20i. ஸோ இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கு. therefore your result is true, that is left hand side is equal to right hand side னு வந்துச்சு. and left hand side result is nothing but z1 into z2 into z3 equal to z1 into z2 z3. okay, so that is the result for this one. hence proved the result
2. That's all. Okay. Then second question என்னன்னு பாருங்க. Z1, Z2, Z3 கொடுத்துட்டாங்க. Show that Z1 into Z2 plus Z3 equal to this. அதே மாதிரி Z1 plus Z2 into Z3 equal to this அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ கிவன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். Z1 வந்து 3, Z2 வந்து -7i அண்டு Z3 வந்து நம்மளுக்கு 5 plus 4i. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணோன்னா Z1 into Z2 plus Z3 equal to Z1 Z2 into Z1 Z3. Okay, அப்போ கன்சிடர் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோடது. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன Z1 into Z2 plus Z3. அப்போ Z1 வேல்யூ 3 into Z2 வந்து -7i plus 5 plus 4i வந்து Z3. ஓகே, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் என்னாகும் 5 அப்படியே இருக்குது -7 plus 4 ஆட் பண்ணிங்கன்னா -3i. ஸோ 3 into அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 15 minus 9i. தட் இஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். சிமிலர்லி வாட் இஸ் தி ரைட் ஹேண்ட் சைடு Z1 Z2 plus Z1 Z3. அப்போ Z1 வேல்யூ 3 into Z2 -7i plus Z1 3 into Z3 வந்து 5 plus 4i. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா plus 15 plus 12i. ஸோ -21i இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும் 15 21 plus 12 பண்ணிங்கன்னா -9i. ஸோ 15 minus 9i. therefore நம்மளுக்கு என்ன ஆகுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வந்துடுச்சு. therefore Z1 into Z2 plus Z3 equal to Z1 Z2 plus Z1 into Z3. so that is the result for 1. therefore proved the result 1. then second one என்ன Z1 plus Z2 into Z3 okay is equal to so என்ன proof பண்ணோம் is equal to Z1 Z3 plus Z2 Z3. okay அப்போ first consider the left hand side. left hand side என்ன Z1 plus Z2 into Z3. so அப்போ Z1 3 plus Z2 வந்து -7i into Z3 வந்து 5 plus 4i. okay so அப்போ 3 into 5. so அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் 3 into 5 15. then 3 into 4i plus 12i. -7 into 5 -35i. so minus into plus minus 7 into 4 28 i into I square. okay அடுத்து I square வேல்யூ எனக்கு என்ன தெரியும் -1. அதை அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க இந்த இடத்துல. அப்போ it becomes plus 28 -35 plus 12 ஆட் பண்ணிங்கன்னா it becomes -23i. so 15 -23i plus 28. so 15 plus 28 பண்ணிங்கன்னா 43 minus 23i. so that is your left hand side answer. right hand side answer வந்து Z1 Z3 plus Z2 into Z3. so அப்போ Z1 answer 3 into Z3 வந்து 5 plus 4i plus Z2 is -7i into 5 plus 4i. okay so இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 3s are 15 3 into 4 12i minus plus into minus is minus 7 5s are 35i minus into this minus 28 I square. again I square value is -1. so but this becomes plus 28 and 12 minus 35 பண்ணிங்கன்னா -23i. so 15 minus 23i plus 28 which is equal to 15 plus 28 வந்து 43 minus 23i. so இது 43 minus 23i. so this is also 43 minus 23i. therefore left hand side is equal to right hand side அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. therefore Z1 plus Z2 into Z3 equal to Z1 Z3 into Z1 Z3 plus Z2 Z3. hence proved the result 2. so that's all for this second question. okay then third question என்ன again Z1 கொடுத்துட்டாங்க Z2 கொடுத்துட்டாங்க Z3 கொடுத்துட்டாங்க. find the additive and multiplicative inverse of Z1 Z2 Z3. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் Z ஒரு டேர்ம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன பண்ணுவீங்க மைனஸ் ஆஃப் Z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/Z ஆர் Z இன்வர்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. ஓகே ஸோ அதுதான் நம்ம இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம். அப்போ கிவன் Z1 வந்து 2 plus 5i Z2 வந்து -3 -4i Z3 வந்து 1 plus i இதை எடுத்துக்கிறோம். டு ஃபைண்ட் Z1 இன்வர்ஸ் Z2 இன்வர்ஸ் Z3 இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ரெண்டுமே கேட்குறாங்க. we know that additive inverse of Z is -Z. அதான் இப்போ நான் மேலே சொன்னவங்களுக்கு. அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z வந்து நம்மளுக்கு என்ன 1/Z. ஓகே ஸோ அப்போ Z1 இன்வர்ஸ் இம்ப்ளைஸ். ஸோ ஃபஸ்ட்டு Z1 கண்டுபிடிக்க போகிறேன். அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன அப்படியே மைனஸை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் Z1. ஸோ மைனஸ் ஆஃப் Z1 இஸ் 2 plus 5i மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -2 -5i அவ்வளோதான். இது நேராக முடிஞ்சு. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக போகும். நம்ம யூஸ்வல் வேல ப்ரொசீட் பண்ணணும். அடுத்து நான் இதிலே இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடும் சொல்கிறேன். அதை வச்சு போட்டுருங்க. அதுதான் நம்மளுக்கு ஈஸி. ஓகே ஏன்னா இப்போதைக்கு நம்ம அந்த செஷன் பார்க்காததுனால அந்த மெத்தடை உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. தட் இஸ் இனிஷியலாக பேசுகிறப்ப
ஸோ பட் நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடையும் போடலாம், அதையும் நான் போடுறேன். பட் இதை விட அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அது பேசிக்லேயே சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும்னு. ஸோ Z1 இன்ட்டு Z1 இன்வர்ஸ் வந்து என்ன தெரியும் 1. அப்போ எனக்கு தேவை Z1 இன்வர்ஸ். அப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 + 5i இன்ட்டு Z1 இன்வர்ஸ் என்னன்னு தெரியாது, அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், u + ivன்னு எடுத்துக்கிறேன். ரைட் சைடில் 1. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன, 2u + 2iv. ஓகே, தென் 5 இன்ட்டு ui. Then 5 5s are this. So அப்போ 5v I into I வந்து I square equal to 1. ஸோ அப்போ ரியல் பார்ட் மட்டும் 2u, இங்கே வந்து என்ன ரியல் பார்ட் வேறு இருக்குது, இது வந்து -1 ஆயிருமா, அப்போ -5v. ஸோ 2u - 5v ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அப்போ 2v ப்ளஸ் 5u அப்படின்னு வந்துடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னது 1 நான் என்ன பண்ணலாம், ரியல் அண்ட் இமேஜினரி எழுதணும்னா ப்ளஸ் 0i அவள் தான். அப்புறம் ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் ஆன் போத் சைடு. அப்போ இங்கே ரியல் பார்ட் வந்து 2u - 5v, ரைட் ஹேண்ட் சைடில் 1. இது ஈக்குவேஷன் 1. இமேஜினரி பார்ட் வந்து 5u ப்ளஸ் 2v ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 2v ப்ளஸ் 5u 5u ப்ளஸ் 2v ரெண்டும் சேம் தான். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணோம், ஒரு டேர்ம் எலிமினேட் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கூட இன்ட்டு 2யும் இது கூட இன்ட்டு 5யும் பண்ணால் v கேன்சல் ஆயிரும். அதுதான் ஐடியா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 × 2. ஸோ 4u - 10v ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். இதை இன்ட்டு 5. ஸோ அப்போ 25u ப்ளஸ் 10v ஈக்குவல் டு 0 வந்துடும். டேரெக்டாக ஆட் பண்ணிங்கனாலே 29u ஈக்குவல் டு 2. ஸோ u ஈக்குவல் டு 2/29. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஈக்குவேஷனில் போடுங்க. அப்போ 1ல் போட்டிங்கன்னா 2 × 2/29 - 5v ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 4/29 - 1 ஈக்குவல் டு 5v. இதை கிராஸ் பண்ணால் -25/29. இந்த 1/5 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 5 இங்கே கொண்டு வந்தால் 1/5 ஆயிரும் ஈக்குவல் டு v. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -5/29v. தட் இஸ் யுவர் u ஆன்சர். அப்போ நம்ம Z1 இன்வர்ஸ் என்னவா எடுத்திருக்கோம், u + iv. ஸோ u வேல்யூ 2/29 மைனஸ் v வேல்யூ 5/29. அப்போ 1/29 இன்ட்டு 2 - 5i. இதுதான் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். பட் இதை நம்ம சிம்பிளாக போடலாம். என்ன அப்படின்னா, Z1 இன்வர்ஸ்னால் என்ன தெரியும், 1/Z1. அதாவது 1/Z1 வந்து 2 + 5i. இப்போ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தால் என்ன பண்ணுவீங்க, காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட். அதான் ஐடியா. ஸோ அப்போ 1/2 + iனா இதோட காஞ்சிகேட் என்ன, ஐயோட சைன் மட்டும் மாற்றணும். அப்போ 2 - 5i/2 - 5i. அப்போ நியூமரேட்டர் வந்து என்ன ஆகும், 2 - 5i டிவைடட் பை 2 ஸ்கொயர் a + b into a - b. அப்போ a square - b square. ஸோ தட் 2 - 5i டிவைடட் பை a square வேல்யூ 4 - 25i square. ஸோ 2 - 5i டிவைடட் பை i square வேல்யூ -1. அப்போ 4 + 25. அப்போ ஃபைனலி என்ன வருது, Z1 இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/Z1 ஈக்குவல் டு 1/29 இன்ட்டு 2 - 5i. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், இதுதான் ஆன்சர். ஸோ ஒரு 4 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். பட் ஏன் இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணாமல் அதை போட்டிருக்கோம், அந்த மெத்தடையும் போட்டிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நம்ம இப்போதைக்கு பார்க்கல, காஞ்சிகேட் அடுத்த செக்ஷனில் தான் பார்க்க போகிறோம். அதனால் இப்படி போடுறோம். பட் நமக்கு ஒன்ஸ் காஞ்சிகேட்டில் தெரிஞ்சதை நம்ம போடலாம். பட் நான் இதை பேசிக்லேயே சொல்லிட்டேன், அதனால் we can proceed like this. இதை வச்சே போட்டுடலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் வே ஃபார் ஃபைண்டிங் இன்வர்ஸ். தென் செகண்ட் ஒன் என்ன, Z2 இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா. அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன, சேம் ஃபார்மட் தான். மைனஸ் ஆஃப் Z2 இஸ் திஸ். ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் Z2 ஆன்சர் இது. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 + 4i. அவ்வளோதான். அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஃபார் Z2 என்ன வரும், ஸோ 1/Z2 அப்படின்னு எழுதிப்பீங்களா. Z2 இன்வர்ஸ் இஸ் 1/Z2. ஸோ 1/-3 - 4i. அப்போ இதோட காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா என்ன வரும், -3 + 4i. இந்த ரியல் பார்ட் அப்படியே தான் இருக்கும், இமேஜினரிக்கு மட்டும் சைன் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அதான் காஞ்சிகேட். -3 4i. அப்போ இது என்ன ஆகும், -3 + 4i டிவைடட் பை a + b into a - b. இப்போ a ஸ்கொயர் -3 ஸ்கொயர் -b ஸ்கொயர் 4i ஸ்கொயர். ஸோ அப்போ -3 + 4i டிவைடட் பை 9 - 16i ஸ்கொயர். ஸோ -3 + 4i டிவைடட் பை 9 + 16. ஸோ தட் Z2 இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/Z2 ஈக்குவல் டு 1/25 இன்ட்டு -3 + 4i. தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, Z3 இன்வர்ஸ். ஸோ விச் இம்ப்ளைஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் Z3க்கு என்ன, மைனஸ் ஆஃப் Z3. ஸோ அப்போ -1 + i. ஸோ தட் இட் பிகம்ஸ் -1 - i. அடுத்து மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன பண்ணுவோம், 1/Z3. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் Z3 இன்வர்ஸ் ஃபைன் பண்ணோம். So that Z3 equal to 1/Z3. So which is 1/1 + i. So 1/1 + i. அப்போ இதோட காஞ்சிகேட் 1 - i/1 - i. ஓகே, ஸோ 1 - i டிவைடட் பை 1 ஸ்கொயர் - i ஸ்கொயர். ஸோ இதை நம்ம 0ன்னு எடுத்துடக்கூடாது. i ஸ்கொயர் வேல்யூ -1. மைனஸ் ஆஃப் -1 becomes +1. ஸோ 1 - i டிவைடட் பை +1. ஸோ 1/2 இன்ட்டு 1 - i. So that is the answer for this third question. Okay, so that's all for this third question. And இதோட வந்து இந்த exercise 2.3 வந்து நம்மளுக்கு over. Okay, so 2.3 just simple ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். அண்ட் ஒரு 3 கொஸ்டின் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் மொத்தமாக இருக்க விஷயம். ஸோ இதுலேயே நம்ம அதை முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் இதோட அடுத்த செக்ஷன் 2.4க்கு முன்னாடி இருக்க
கான்செப்ட் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸு எக்ஸசைஸ் கொஸ்டின் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்கமிங் வீடியோஸில் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. தேங்க்யூ, வில் see in the next video. ஸோ இதில் இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்க்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டைரக்ட் ஃபார்மில் நீங்கள் u + iv எடுத்து போட்டாலும் சரி, ஆர் இந்த மாதிரி காஞ்சுகேட்டை வச்சு போட்டாலும் சரி. காஞ்சுகேட் வச்சு போடுறது தான் சிம்பிளஸ்ட் வே. ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.